ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கிரிக்கெட்டோட ஆரம்ப காலம். கிரிக்கெட்டை இந்தியாவுக்கு 18th சென்ச்சுரியில் பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல்ல இந்த கேம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் அஃபீஷியல்ஸும் தான் விளையாண்டாங்க. அப்புறம் இந்தியன்ஸுக்கும் கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. 1848 மும்பையில் ஓரியண்டல் கிரிக்கெட் கிளப்னு ஃபர்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் கிளப் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இந்தியா கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்ச் 25 ஜூன் 1932 இங்கிலாந்துக்கு எதிராக லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் நடந்துச்சு. அந்த டீமை சி.கே. நாயுடு கேப்டனாக லீட் பண்ணார். இந்தியா அந்த மேட்சை தோத்தாலும் அதுதான் இந்தியா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோட பிகினிங். மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ். 1983 வேர்ல்டு கப். 1983 வேர்ல்டு கப்பில் இந்தியா டீமை கபில் தேவ் லீட் பண்ணார். அந்த டைமில் யாரும் நினச்சே பார்க்கல இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணுன்னு. ஃபைனலில் பவர்ஃபுல் வெஸ்ட் இண்டீஸ் டீமை டிஃபீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வின் பண்ணது இந்தியா. இந்த விக்டரி இந்தியா கிரிக்கெட்டோட ஒரு முக்கியமான ஒரு தருணம். 2007 T20 வேர்ல்டு கப். 2007 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஃபர்ஸ்ட் எவர் ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா டீமை எம்எஸ் தோனி லீட் பண்ணார். யங் டீமோட செம்ம பர்ஃபார்மன்ஸ்னால இந்தியா ஃபைனலில் ரீச் பண்ணுச்சு. ஃபைனலில் பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி இந்தியா ஃபர்ஸ்ட் எவர் T20 வேர்ல்டு கப் சாம்பியனாக ஆனது. 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப். 2011 வேர்ல்டு கப் இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷில் நடந்துச்சு. ஃபைனலில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மும்பை வாங்கடே ஸ்டேடியமில் நடந்துச்சு. கௌதம் கம்பீரோட 97 ரன்ஸ் எம்எஸ் தோனியோட அன்பீட்டன் 91 ரன்ஸ்னால இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணுச்சு. தோனி அடித்த வின்னிங் சிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஐகானிக் சிக்ஸாக இருக்குது. இது குஜராத்தில் ஒரு சிலையாகவே வச்சுருக்காங்க. 2013 சாம்பியன் ட்ராஃபி. 2013 சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா ஃபைனலில் இங்கிலாண்டை டிஃபீட் பண்ணுச்சு. இந்த விக்டரி மூலமாக எம்எஸ் தோனி ஓடிஐ வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், சாம்பியன் ட்ராஃபின்னு எல்லா மேஜர் ஐசிசி ட்ராஃபீஸையும் வின் பண்ண ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆனார். 2024 T20 வேர்ல்டு கப். 2024 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா டீமை ரோஹித் சர்மா லீட் பண்ணார். ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக த்ரில்லிங் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுச்சு. இது இந்தியாவோட T20 வேர்ல்டு கப் டைட்டிலாக செகண்ட் T20 வேர்ல்டு கப் டைட்டிலாக அமைஞ்சது. ஃபேமஸ் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். கபில் தேவ் 1983 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன். இந்தியா கிரிக்கெட்டோட ஒரு பிக்கஸ்ட் லெஜண்டில் ஒருத்தர். சச்சின் டெண்டுல்கர். காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிற சச்சின் டெண்டுல்கர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எம்எஸ் தோனி இந்தியாவோட ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனில் அவரும் ஒருத்தர். அவரை கேப்டன் கூல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட்டு அண்டு அவரோட கீப்பிங் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஸ்டேடியமே தெரிக்கும். விராட் கோலி. மாடர்ன் கிரிக்கெட்டோட ரன் மிஷின், அக்ரெசிவ் பேட்டிங்னால உலகம் முழுவதும் ஃபேமஸ். ரோஹித் சர்மான். ஹிட்மேன்னு அழைக்கப்படுற ரோஹித் ஓடிஐயில் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் 246 ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் அவரோட புல் ஷாட்லாம் வேற மாதிரி இருக்கும். சுனில் கவாஸ்கர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன். அனில் கும்ப்ளே. இந்தியாவோட லெஜண்டரி ஸ்பின்னர்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 619 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்தியாஸ் ஐசிசி டைட்டில்ஸ். 1983 ODI வேர்ல்டு கப் கேப்டன் கபில் தேவ். 2002 சாம்பியன் ட்ராஃபி ஷேர்டு வித் ஸ்ரீலங்கா. 2007 T20 வேர்ல்டு கப் கேப்டன் எம்எஸ் தோனி. 2011 ODI வேர்ல்டு கப் கேப்டன் எம்எஸ் தோனி. 2013 சாம்பியன் ட்ராஃபி கேப்டன் எம்எஸ் தோனி. இந்த மூணுத்தையும் கேப்டன் எம்எஸ் தோனி சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காரு. 2024 T20 வேர்ல்டு கப் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் வந்துச்சு. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னா,
இன்னைக்கு இந்தியா வேர்ல்டு கிரிக்கெட்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமில் ஒன்று. சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், MS தோனியாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா மாதிரி லெஜண்ட்ஸை கிரிக்கெட்டுக்கு கொடுத்துச்சு இந்த வேர்ல்டு கப்ஸ். 1933 லார்ட்ஸில் ஸ்டார்ட் ஆன இந்தியாவோட கிரிக்கெட் ஜேர்னி இன்னைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டை டாமினேட் பண்ண லெவலுக்கு வந்திருக்கு. கிரிக்கெட் இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் அன் டீம், இட்ஸ் அன் எமோஷன் ஃபார் 140 crores பீப்புள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ், சீன் நெக்ஸ்ட் வீடியோ.